ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைய முக்கிய செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். நாளைக்கு தலைவர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா முதலமைச்சராக பதவி ஏற்கிற நாள். இதுக்கு யார் யார் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்த விஜய். தாவேகாவுக்கு ஆதரவு அளித்த கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்களை விஜய் நேரில் சென்று சந்தித்து நன்றி தெரிவித்தார். அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தாவேகாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு. 120 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் தாவேகா தலைவர் விஜய் நாளை தமிழக முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். மூணாவது முக்கிய நியூஸ் பற்றி பார்க்க போனால், தமிழக முதலமைச்சர் ஆகிறார் விஜய். நாளைய பதவியேற்பு விழா நடைபெறும் என தகவல். கவர்னரை சந்தித்து தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அடுத்த நியூஸ், தாவேகாவுக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவு. தாவேகா தரப்பில் IUML கட்சியிடம் இன்று மீண்டும் ஆதரவு கோரப்பட்டது. மத்திய பிரதேசத்தில் அதிர்ச்சி. அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்ட 2 போலீசார். இந்த சம்பவங்கள் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் சொந்த பிள்ளைகளை அமைச்சர்கள் ஆக்கி கொண்டு இளைஞர்கள் மீது தடியடி. தேஜஸ்வி யாதவ் கண்டனம். வேலைவாய்ப்புகளுக்கு எதிரான இந்த அரசு கொடுமைகளை இழைத்து வருகிறது என தேஜஸ்வி யாதவ் தெரிவித்தார். அடுத்த நியூஸ், தேர்தலில் எல்லோருக்கும் மக்கள் வாய்ப்பு கொடுத்துள்ளனர். வானதி சீனிவாசன். தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு பக்கத்திற்கு சாய்ந்து விட்டது என சொல்ல முடியாது என்று வானதி சீனிவாசன் கூறினார். தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தது ஏன்? கம்யூனிஸ்ட் கட்சிகள் விளக்கம். தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க திமுகவின் ஒப்புதல் எங்களுக்கு தேவையில்லை என கம்யூனிஸ்ட் மாநில தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் புறவழியாக பாஜக ஆட்சியை பிடிக்க முயல்கிறது. வீரபாண்டியன். தமிழகத்தில் போட்டியிட்ட அணிகளில் மிக அதிகமான இடங்களை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்கள் வழங்கியிருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிக்கிறது. மேற்கு வங்காளத்தில் புதிய முதல் மந்திரியாக சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்பு. ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்த நிலையில் நாளை மாநிலத்தின் புதிய முதல் மந்திரியாக கவேந்து அதிகாரி பதவியேற்க உள்ளார். புதிய அரசு அமைய வேண்டியது ஜனநாயகத்தின் மிக முக்கிய பணி. மு.க. ஸ்டாலின். புதிய ஆட்சி அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை கவர்னர் அவர்கள் உடனடியாக எடுத்திட வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என்ற மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் நிர்வாகி சத்தியசீலன் வெட்டி கொலை. செல்வ பெருந்தகை கண்டனம். கொலையாளிகளை கைது செய்ய தகுந்த தண்டனையை பெற்றுத்தர வேண்டுமென செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். ஓகே கைஸ், இன்றைக்கான முக்கிய செய்திகளை பார்த்துட்டோம். நாளைக்கு கட்டாயமாக விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்க போகிறான்றது இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு எல்லாருமே தாவேக்கான நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.